வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமடர நோக்குண்டாம் துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு குரு பெயர்ச்சி 2026. 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 அன்று நிகழக்கூடிய குரு பெயர்ச்சியானது மிதன ராசியிலேருந்து கடகராசிக்கு குருபவன் பெயர்ச்சியாகி போகிறாங்க. அந்த கடகராசி அப்படிங்கிறது குருபவனுக்கு உச்ச வீடு. ஸோ அந்த உச்ச வீட்டுக்கு குருபவன் போகும்போது தன்னுடைய முழு வீச்சில் நன்மைகளை அனைத்து ராசிகளுக்குமே கொடுப்பார். அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம் இந்த 8 ராசிகளுக்கும் முழுமையான நற்பலன்களை அதிகப்படியாக கொடுத்துட்டு மற்ற ராசிகளை 4 ராசிகளை தீமைகளை கொடுக்க போகிறது இல்லை. ஆனால் இந்த ராசிகளுக்கு கொடுக்கக்கூடிய முழு சுப பலன்களை அவங்களுக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் தாமதப்படும், அவ்வளோதான். குரு பகவான் இயற்கை முழு சுப கிரகம் அப்படின்னு பேர். குரு பகவானுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது ஒழுக்கம், நேர்மை, மெரிட்டாக நடந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் காரகத்துவம் வைக்கிறாங்க. அதனால் இவருக்கு பேர் தன புத்திரக்காரகன்னு பேர். குரு அப்படின்னாலே ஒருத்தருக்கு வழிகாட்டுறவர் அப்படின்னு பேர். ஸோ இந்த அடிப்படையில் குரு பகவானுடைய பேச்சு அப்படிங்கிறது இந்த 12 ராசிகளுக்கும் முழு சுபத்தன்மைகளை இருந்தாலும் மேலே சொன்ன 8 ராசிகளுக்கு அதிகப்படியான நன்மைகள் நடக்க இருக்குங்க. இந்த மீதியுள்ள 4 ராசிகளும் பரிகார ராசிகளை இங்கே எடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா அதுக்கும் நல்ல பலன்களை தான் கொடுக்க போகிறாங்க. இருந்தாலும் இந்த 12 ராசிக்காரங்களும் இந்த 2ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 வருஷம் டைம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போயிட்டு சிவனுக்கு ஒரு அர்ச்சனை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். குரு பகவானை வழிபடுறது மூலமாக ஒருத்தருக்கு தனம் கிடைக்கும், கல்வி கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும், சமுதாயம் அந்தஸ்து கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஒயிட் காலர் ஜாப்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பேங்க்கில் வேலை பார்க்கக்கூடியவங்க, பணத்தை எண்ணக்கூடியவங்க, அழுக்குப்படாமல் வேலை செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காரத்துவம் வைக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான். அதுலேயும் கடகராசியில் குரு வர்றது அப்படிங்கிறது கஜகேசரி யோகம்னு பேர். கஜகேசரி அப்படின்னா 100 யானைகள் சண்டையிட வரும்போது ஒரு சிங்கம் எதிர்த்து போட்டிட்டு அந்த 100 யானைகளையும் விரட்டி தள்ளுறது அப்படின்னு பேர். ஸோ இப்படிப்பட்ட கஜகேசரி யோகத்தில் நிகழக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வருஷமாக இருக்கும். இதுக்கு பிறகு இன்னும் ஒரு 12 வருஷம் கழித்து தான் இந்த ஒரு சிறப்பான ஒரு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நிகழும். ஸோ உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி கடகராசிக்கு பயிற்சி ஆகுது. குரு பலன் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் என்ற வீட்டுக்கு, அதாவது கடகராசிக்காரங்களுக்கு அல்லது ரிஷபராசிக்காரங்களுக்கு, மேலே சொன்ன இந்த 8 ராசிக்காரங்களுக்கும் குரு பலன் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ குரு பலன் வந்துருச்சு அப்படின்னாலுமே திருமணம், குழந்தை பாக்கியம், பொருளாதாரம், வேலை வாய்ப்புகள் போன்ற அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குரு பலன் வேணும். சந்திரன் என்ற வீட்டுக்கு குரு வர்றது, அவர் வீட்டுக்கு சந்திரன் என்ற வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 7ஆம் வீட்டில் குரு வர்றது. இப்போது மகர ராசிக்காரங்களுக்கு 7ல் குரு, இதுவே மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு. இப்படி 5, 7, 9, 11. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, தனுசு ராசிக்காரங்களுக்கு அது விழுகாது. இதே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 9ல் குரு. அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பலன் இருக்குது 11. கன்னி ராசிக்காரங்களுக்கு 11ல் குரு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கன்னி, கடகம், விருச்சிகம், மகரம், மீனம் இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் குரு பலன் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கல்யாணம், திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்புகள் போன்ற அனைத்து சுப விஷயங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ 12 ராசிக்கு உண்டான பலன்களை தனித்தனியாக நம்ம பார்ப்போம். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, ஏன் இந்த அன்பார்ந்த அப்படின்னு சொல்கிறோம்னா, அன்பு அப்படிங்கிறது தாய் அன்புங்கிறது கடகராசிக்கிட்ட தான் இருக்கும். ஸோ இந்த கடகராசிக்கு உண்டான குரு பெயர்ச்சி, அதாவது குரு பெயர்ச்சி 2/6/2026 மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த குரு பெயர்ச்சினால் நன்மைகள் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். முதல்ல நன்மைகள் இருக்கா அப்படின்ற கேள்வியே அவசியமற்றது. நிச்சயமான முறையில் நன்மைகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
முழு நன்மைகளையும் முழு யோகத்தையும் அனுபவிக்க போகக்கூடிய ராசி கடகராசி. மற்ற ராசிகள் இருந்தாலும் இந்த 8 ராசிகள் நம்ம மேலே சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அதில் முதன்மையான ராசி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கடகராசி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, பிறந்த காலத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 12 கட்டம் இருக்கும். 12 கட்டத்தில் கடகராசியில் சந்திரன் எழுதியிருப்பாங்க. அப்போ அதனால தான் உங்களுக்கு ராசி கடகராசின்னு பேர். அந்த கடகம் எந்த வீடோ அந்த வீட்டில் சந்திரன் இருக்கும். ஸோ கடகராசிக்காரங்களான உங்களுக்கு இன்னைக்கு கடந்த 12 வருடத்துக்கு முன்னாடி இருந்த குரு பகவான் உங்கள் ராசியின் மேலே வந்து உட்கார போகிறார். அதாவது குரு அப்படிங்கிறது குரு கிரகம். அவர் வந்து உங்களை மீட் பண்ண போகிறார். எப்படி மீட் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சந்திரன் மேலே அமர்றதுனால சரியான உச்ச வீடான உங்களுடைய ராசி தான் அவருக்கு உச்ச வீடு. அந்த வீட்டில் வந்து உட்கார்றது அப்படிங்கிறதுனால சந்திரன் குரு இணையும் போது, அதுவும் உச்சம் பெற்ற குருவோடு சந்திரன் இணையும் போது, உங்கள் ராசி மீது குரு வந்து உச்ச பலனை அடையும் போது அதற்கு பேர் வந்து குரு கஜகேசரி யோகம் அப்படின்னு பேர். கஜம் என்பது யானை, கேசரி என்பது சிங்கம். அப்போ 100 யானைகளை மதம் கொண்டு யானைகள் அடிக்க வருது, ஒரு சிங்கம் எதிர்த்து போராடி விரட்டுது. ஸோ அந்த ஒரு சிங்கத்தினால், ஒரு சிங்கத்தினால் 100 அல்லது 1000 யானைகளை தோற்கடிக்க முடியும், தோற்கடித்து ஓட விட முடியும். ஸோ அப்பேற்பட்ட பலம் பொருந்திய அமைப்பில் கஜகேசரி யோகத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து இந்த குருப்பெயர்ச்சியானது அமைஞ்சிருக்கு. எப்போவுமே ஒரு ஜாதகத்தில் கஜகேசரி யோகம் இருக்குது அப்படின்னா அவர்கள் சாதாரணமாக வாழ்ந்ததாக வரலாறே கிடையாது. எப்படி வாழ்வாங்கன்னா, பணத்தில் பிறந்து பணத்தில் வாழ்ந்து பணத்தோடைய அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அப்படி தான் இந்த 12 மாத காலகட்டமும் உங்களுக்கு அமையும். பணம் அப்படிங்கிறது தாராளமாக இருக்கும். நம்ப மாட்டீங்க, நம்ப முடியாது. ஏன்னா கடந்த காலகட்டத்தில் நம்ம சந்தித்த நிகழ்வுகள் அப்படி. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, தங்கம் வெள்ளி போன்ற நகைகளை நீங்கள் வாங்கி குவிக்க வேண்டிய காலகட்டம். என்ன சார் சொல்கிறீங்க? இதுதான் உண்மை, ஏற்றுக்க முடியாது தான். வேலை தொழில் போன்ற அமைப்புகளில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை சந்திக்க போகிறீங்க. தொழில் மாற்றம், தொழில் முன்னேற்றம், வேலையில் மாற்றம், வேலையில் முன்னேற்றம். அதாவது கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சுருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு டைப்பிங் வேலையோ அல்லது ஒரு எடிட்டிங் ஒர்க்கோ அல்லது ஒரு சிஸ்டத்தில் ஏதாவது ஒரு வேலை பண்ணியிருப்பீங்க. ஜெராக்ஸு கூட நீங்கள் எடுத்துருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு ஏதேனும் ஒரு வேலை நீங்கள் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. திடீர்னு ஒரு கட்டாய சூழ்நிலை வந்திருக்கும். நீங்கள் அந்த ஜாப்பை விட்டுட்டு கடந்த காலகட்டத்தில் ஒரு வருஷமோ 1.5 வருஷமோ உங்கள் லைஃப்பில் வருமானம் பார்க்காமல், வருமானம்னா என்னன்னு தெரியாமல், கணவன் மனைவி குழந்தைகள், மனைவி குழந்தை கணவன் அப்படின்ட்டு குடும்பத்தோடு நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் மனசுக்குள்ளே ஒரு அழுத்தம் இருந்திருக்கும். நம்மக்கிட்ட பொருளாதாரம் இல்லை, பண வரவு இல்லை, நம்ம குடும்பத்தில் இப்படி ஒரு சுமையாக நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்கும். இதன் விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது வாழ்க்கை துணைகிட்டையும் சரி குழந்தைகள்கிட்டையும் சரி கோபப்பட வேண்டிய சூழ்நிலை, டென்ஷனை காமிக்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா கடகராசிக்கு அன்பும் மிகுதியாக வரும், கோபமும் மிகுதியாக வரும். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலைகளை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த குரு பெயர்ச்சிக்கு பின்னாடி கோபம் காணாமல் போகும். கோபம்னா என்னன்னு கேட்க தோணும். ஏன்னா நமக்கு தான் பண வரவு வந்துருச்சு, நமக்கு தான் மன அமைதி கிடச்சிருச்சு, மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் இருக்கும்போது எதையும் சாதிக்க முடியும். சாதிக்க முடியாத விஷயம் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ அந்த அமைப்பில் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு நிகழ்ந்திருக்கு. அடுத்து நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 5, 7, 9 இந்த இடங்களை உங்கள் ராசிலேருந்து எண்ணிட்டு வந்தீங்கன்னு வைங்களேன், 1, 2, 3 அப்படின்னு எண்ணிட்டு வந்தீங்கன்னா 5வது கட்டத்தையும் 7வது கட்டத்தையும் 9வது கட்டத்தையும் ஒரு சேர ஏக காலத்தில் குரு பார்வை செய்யும். இது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான அமைப்புங்க. ஏன்னா 5ன்றது குழந்தை, 7ன்றது திருமணம், 9 அப்படிங்கிறது பாக்கியம். இப்படி பார்வை செய்யும்போது அப்படிங்கிறது பாக்கியமான அமைப்பு. குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஆண் குழந்தை கிடைக்கக்கூடிய அமைப்பு,
கரெக்டாக நான் மாதம் வரைக்கும் சொல்கிறேன். ஆச்சரியமான விஷயம், இது வரைக்கும் யாருக்கெல்லாம் கடகராசிக்காரங்களுக்கு குழந்தை இல்லைன்னு குழந்தைக்காக ஏங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க. காலகட்டம் எப்போது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக செப்டம்பர் மாதத்தில் வருது. செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் கன்சீவ் ஆகிடுவீங்க. செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு நல்ல செய்தி அப்படிங்கிறது, நல்ல பலன் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இப்படிப்பட்ட பாக்கியத்தை யார் கொடுக்குறா? குரு பகவானுக்கு தான் தன புத்திரகாரகன்னு பேர். பொருளாதாரத்தையும் தனத்தையும் புத்திரத்தையும் கொடுக்கக்கூடியவன் யார் அப்படின்னு கேட்டால் குரு பகவான் தான். அவர் தான் அதிகாரி. இதுக்கு அவரே உச்ச பலத்திலேருந்து 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. சொல்லவா வேணும்? 7ஆம் இடம். இந்த குரு பயிற்சியில் 12 ராசிக்கும் நம்ம பலன்கள் சொல்லியிருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் பொதுவான பலன்கள் தான். நீங்கள் தனிப்பட்ட ஜாதகங்களை பார்க்கணுன்னு நினச்சாலும் சரி, அல்லது உங்களுக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சந்தேகம் இருந்தாலும் சரி, அல்லது பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, இல்லை சந்தேகங்கள் கேட்கணும் அப்படின்ற அடிப்படையில் இருந்தாலும் நம்மளுடைய எண் கீழே கொடுத்துருக்க ஸ்க்ரீனில் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி எப்போ வேணாலும் நம்மக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகம் பார்க்கலாம். இல்லை மற்ற சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு மேலே சொன்ன விஷயங்கள் பூராமே பொதுவான விஷயங்கள் தான். மேலே நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் தனிப்பட்ட விஷயங்களை சுட்டி காட்டும். அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லை சார் நீங்கள் பேசியிருக்க விஷயத்தில் எனக்கு குழப்பம் இருக்குது அப்படின்னாலும் சந்தேகம் கேட்குறது கூட கேட்டுக்கலாம். அதுக்கு பணம் கட்டணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் சந்தேகம் கேட்டுக்கலாம். இல்லை சார் வாஸ்துவில் எனக்கு அப்படி ஒரு டவுட் இருக்குது, அதே மாதிரி பிரசனத்தில் இந்த மாதிரி சந்தேகம் இருக்குது, இது மாதிரி சொல்லியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அதுக்கெலாம் ஒன்றும் இது கிடையாது. சரிங்களா? நன்றி, வாழ்த்துக்கள்.